இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மணந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். ஆயரே நீர் வருக, ஆயரே நீர் வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. சுமை சுமந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்த வெடியல் காண கூடுங்கள். சுமை சுமந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் நிரம்புகிற நேரம். ஆண்டவருடைய ஆசிரை பல வழிகளில் நாம் பெற்றுக்கிறோம். அந்த நிலையில் இன்றைய நாளில் நமது சேர்ந்தமர பங்கு இன்னாசி நாடாரூரில் ஆரோக்கிய அன்னைக்கென்று கெபியை கட்டி நம்முடைய ஆயர் அவர்கள் தலைமையில் அர்ச்சித்து அன்னையினுடைய அருளை நாம் நிரம்ப பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கைகளை குவித்து இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி கூறுவோம். ஓர் ஆண்டிற்கும் மேலாக இந்த திருப்பணியை செய்வதற்காக முன்வந்த திரு ஜேம்ஸ், திருமதி லியமா ரோஸ், இவருடைய பிள்ளைகள், உறவினர்கள், ஏவிகே தீபாடெக்ஸ் குடும்பத்தார், நன்கொடையாளர்கள், இவர்கள் அனைவருக்குமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அர்ச்சிப்பு பெருவிழா திருப்பலியில் தலைமையேற்று நிறைவேற்றுகிற நம்முடைய ஆயர் அவர்களுக்காகவும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அவர்களுக்காகவும் கூடி வந்திருக்கிற அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பல்வேறு இடங்களிலிருந்து ஆரோக்கிய அன்னையினுடைய அருளை பெறுவதற்கும் ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி கூறுவதற்கும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், நேர்ச்சைகளையும் வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய திருப்பாதம் நம்மை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட தடையான நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரினும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம். ஆராதனை 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 புரிந்து
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவர் நீர். செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, வானதூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நூலிலிருந்து வாசகம். 30 19 21 அதிகாரம் 30 19 21 23 26 வரை. இஸ்ரவேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரத்த மேய்ச்சல் மேயும். முரத்தாலும் களைகளாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும்.
ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகலின் ஒளி ஒன்று திரண்டது போல் 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். 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 நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலை கட்டி கூட்டி சேர்க்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். உடைந்த உள்ளத்தோர்க்கு ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். தம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடக்கரியது. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரை தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை ஆள்கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெறுவார்கள். Alleluia, Alleluia.
அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், அவரே நமக்கு நியமம் வழங்குபவர், அவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 35 முதல் 10வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தயாரிப்பிலே அன்னை மரியாளுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த திருவருகை காலத்தில் அன்னை மரியாள் எப்படி தனது மகனை இந்த உலகத்திற்கு பெற்று கொடுக்க தயாரித்தாரோ, அதுபோல நாமும் அந்த மகனை நம்முடைய வாழ்க்கையில் பெற, பார்க்க, ஆசி பெற நாமும் நம்மையே தயாரிக்க வேண்டியிருக்கின்றது. எனவேதான் திரு அவையானது இந்த 4 வாரங்களை நமக்கு தந்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மையே தயாரிக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பொருளுள்ள வகையில், அருள் கொடுக்கின்ற வகையில் நாம் கொண்டாட வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த பின்னணியில் இன்றைய நாளிலே நமது கத்தோலிக்க திரு அவையானது புனித அம்ப்ரோசியாருடைய விழாவையும் கொண்டாடுகின்றது. எனவே இந்த அம்ப்ரோசியார் அன்னை மரியாள் மீது என்ன பக்தி கொண்டிருந்தார் என்று சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். நமது ஆலயமானது ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது. இந்த நாளிலே விசேஷ விதமாக அழகான ஒரு கெபியை கட்டி நிறைவாக நாம் திறந்து வைத்திருக்கின்றோம் ஆரோக்கிய அன்னைக்கு. ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி நகரிலே கொடுத்த அந்த காட்சியை உருவகப்படுத்தி அழகாக நாம் வடித்து இந்த கெபியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம்.
உருவாக்கியது நாம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இதோடு நமது பணி முடிந்து விடுவதில்லை. அந்த உருவாக்கியிருக்கின்ற அந்த கெவியினுடைய அருளையும் நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எப்போதெல்லாம் நாம் அங்கு செல்லுகின்றோமோ, எப்போதெல்லாம் வேண்டுகின்றோமோ, அப்போது அன்னையினுடைய உடனிருப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித அம்புரோசியார் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார். அன்னை மரியாளை பற்றி நிறைவாக பேசுகிறார். இவர் வாழ்ந்தது எப்போது என்றால் 4ஆம் நூற்றாண்டில் வாழுகிறார். அதாவது 340ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கின்றார். இவர் பிறந்தது கோல் என்று அழைக்கப்படுகின்ற பெல்ஜிய நாட்டில் இவர் பிறக்கின்றார். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் ரோமையை சார்ந்தவர்கள் என்பதால் அதற்கு பிறகு ரோமைக்கு செல்லுகின்றார். அங்கு தனது படிப்பை முடிக்கின்றார். சட்டம் கற்றவராக, இலக்கியம் கற்றவராக, கலைகள் கற்றவராக மாறுகின்றார். அறிவு தெளிவுள்ளவராக, மிகுந்த பட்ட படிப்புகளெல்லாம் நிறைவாக பெற்றவராக இருக்கின்றார். இவர் ஒரு அரச பிரபு குடும்பத்தில் பிறந்தவர். எனவே தனது தந்தை இழந்த பிறகு, படித்து முடித்த பிறகு தந்தையைப் போல இவர் மிலான் நகருக்கு இவர் ஆளுநராக ஏற்படுத்தப்படுகிறார். ஆளுநராக இருந்து அந்த மிலான் நகரை ஆட்சி செய்கின்றார். அந்த நேரத்தில் தான் ஒன்று நடக்கின்றது. இவர் அங்கு ஆளுநராக இருக்கின்ற போது மிலான் நகரத்து பேராயர் இறக்கின்றார். அந்த இடத்திற்கு ஒரு புதிய ஆயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கின்ற போது அங்கு மக்கள், குருக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஆயரை தேர்ந்தெடுக்க வந்திருக்கின்ற போது அங்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. 2 குழுக்கள் போட்டி போடுகின்றன. அதாவது 2 பேரும் கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு சிலர்கள் இந்த ஆரிய கொள்கை உடையவர்கள், ஏரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆரிய கொள்கை உடையவர்கள். இந்த ஆரிய கொள்கை உடையவர்கள் யார் என்றால், இயேசுவை கடவுளுடைய மகனாக பார்ப்பார், கடவுளுடைய மகனாக பார்ப்பார்கள். ஆனால் கடவுளாகிய தந்தைக்கு சமமாக இவர்கள் கருத மாட்டார்கள். இயேசு தந்தையாகிய கடவுளால் படைக்கப்பட்டவர் இயேசு மூவொரு கடவுளில் 2ஆம் ஆள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதை எதிர்த்து நைசியன் நம்பிக்கை அறிக்கை என்று வருகின்ற போது இந்த தப்பறையான கொள்கையை அடித்துவிட்டு நமது கடவுள் ஒரே கடவுளாக இருக்கிறார், 3 ஆட்களாக இருக்கின்றார், தந்தை, மகன், தூய ஆவி. இந்த மகன் தந்தையோடும் தூய ஆவியோடும் சம அந்தஸ்தில் சம உரிமை பெற்று எல்லோருக்கும் சமமாக மூவொரு கடவுளும் மூவொரு ஆட்களும் ஒரே கடவுளாக சமமாக இருக்கின்றார்கள் என்று தெளிவாக எடுத்துரைக்கும். இந்த பின்னணியில் எந்த கொள்கைகள் கொண்டவர்கள் ஆயராக வர வேண்டும் என்ற பிரச்சனைகள் அங்கே வந்து சில சண்டைகள்லாம் வரும்போது அந்த ஆயர் தேர்வுக்கு இந்த அம்ப்ரோசியார் சென்றிருக்கின்றார். அவர் அங்கிருந்த அந்த தேர்வை இவர்தான் நடத்துகின்றார், ஆளுநர் என்ற நிலையில். அங்கு நடக்கின்ற பிரச்சனைகள்லாம் பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் அடக்கி ஒரு எளிமையான முறையில், ஒரு பக்தி நிறைந்த வழியில், ஒரு எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய நிலையில் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த பிரச்சனையை முடித்து வைக்க பார்க்கின்றார். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அங்கு கூடியிருந்த மக்களும் அங்கு கூடியிருந்த குருக்களும் இவரே எங்களுக்கு ஆயராக வர வேண்டும் என்று பணிக்க, ஓக்ஸ் போப்புலி ஓக்ஸ் தேயி என்று சொல்லுவது போல மக்களுடைய குரலே மகேசனின் குரல் என்பதற்கேற்ப திருத்தந்தையும் இந்த ஏற்றுக்கொண்டு அவரை ஆயராக அறிவிக்கின்றார். ஆனால் இவர் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவர் திருமுழுக்கு கூட பெறவில்லை. அதற்கப்புறம் 1 வாரத்திற்குள் திருமுழுக்கு கொடுக்கிறார்கள், குருப்பட்டம் கொடுக்கிறார்கள். அடுத்து ஆயராக திருநிலைப்படுத்த இவர் படுகிறார். இவருக்கு மெய்யியல் இறையியல் பின்னணி அவ்வளவு ஒன்றும் இல்லாத காரணத்தால் இவர் எப்படி இருப்பார் என்று பார்க்கின்ற போது இவர் முழுவதுமாக வித்தியாசமாக இருக்கின்றார். இவருக்கு ஏற்கனவே கிரேக்க மொழி தெரியும், லத்தீன் மொழி தெரியும். இந்த கிரேக்க மொழி லத்தீன் மொழியில் பாண்டித்துவம் பெற்றிருந்ததால் விவிலியத்தை அழகாக கரைத்து குடிக்கிறார். விவிலியத்தை முழுவதும் அறிந்தவராக இருக்கின்றார். அந்த இறையியலில் ஆழ்ந்து செல்லுகின்றார். எந்த அளவுக்கு இறையியலில் ஆழ்ந்து விவிலியத்தை படித்து வருகிறார் என்றால், ஆரம்ப காலத்திலேயே அந்த 4ஆம் நூற்றாண்டிலேயே மறை வல்லுநராக இவர் கருதப்படுகின்றார்.
மறை வல்லுனர் என்று சொல்லுகின்ற போது அந்த இறை நம்பிக்கையை கொடுப்பவராக, கத்தோலிக்க திரு அவையின் கோட்பாடுகளை கொடுப்பவராக இவர் விளங்குகின்றார். நல்ல ஜெபம் செய்பவராக, ஆன்மீகத்தில் ஆழ்ந்தவராக, எல்லா நிலையும் மாற்றி அமைப்பவராக, விவிலியத்தை அறிந்து இறைவனோடு ஜெபத்தில் இணைந்திருந்து புதிய புதிய அந்த இறையியல் கருத்துக்களை கொடுத்து திரு அவையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கின்றார். குருக்களுடைய வாழ்க்கையை திருத்துகின்றார். மக்களுடைய வாழ்க்கையை திருத்தி அந்த இறை வழிபாட்டில் எப்படி பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு காட்டுகின்றார். இதை பின்பற்றி தான் இந்த நிலையில்தான் 387ஆம் ஆண்டு புனித அகஸ்தினாருக்கு இவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். புனித அகஸ்தினார் இவருடைய கரங்களால் திருமுழுக்கு பெற்றவராக இருக்கின்றார். இவர் திருமுழுக்கு கொடுத்தவுடன் திரு அகஸ்தினாருடைய அன்னை மோனிகா என்ன சொல்கிறார் என்றால், அம்புரோசியார் கடவுளின் ஒரு வானதூதர், எனது மகனை அவனது பழைய பாவ வாழ்விலிருந்து மீட்டு எடுத்து இயேசுவோடு இணைத்தவர், இவர் ஒரு புனிதர் என்று மோனிகா அம்புரோசியாரை பார்த்து சொல்லுகின்றார். அகஸ்தினாரை பற்றி நமக்கு தெரியும். அவர் அடுத்து ஒரு மறை வல்லுநராக வருகின்றார். இதை பார்க்கின்ற போது முதலில் திரு அவையில் ஒரு ஒற்றுமை வர வேண்டும், தவறான கொள்கைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆயர் தேர்தல் பணியிலே நடந்த அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு முதலாக அந்த அந்த ஆரியனிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையை எதிர்த்து அழகாக போதிக்கின்றார். கடவுள் ஒருவரே, 3 ஆட்களாக இருக்கின்றார்கள், மூவரும் சமமாக இருக்கின்றார்கள், தந்தை மகன் தூய ஆவியாக இருக்கின்றார்கள் என்று அழகாக போதிக்கின்றார். இப்படி தப்பறையான கொள்கைகளை ஏற்கக்கூடாது என்று விரட்டுகின்றார். எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த உண்மையான கத்தோலிக்க அந்த படிப்பினைக்கு இவர் அனைவரையும் கொண்டு வருகின்றார். அப்படி கொண்டு வருகின்ற போது தப்பறையான தவறான கொள்கைகள் கொண்டுள்ளவர்களை கண்டித்து புதிய பார்வை கொடுக்கின்றார். இன்று நம்முடைய மத்தியிலும் பார்த்தால் இயேசுவை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்கள் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சில இயேசு கடவுள் அல்ல என்று சொல்லுகின்ற மக்கள் இன்றும் நம்முடைய மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இயேசுவை ஒரு மகனாக படைக்கப்பட்டவராக பார்த்து மகனாக பார்க்காமல் இருக்கின்றவர்கள் அந்த ஆரியன்ஸினுடைய கொள்கையின் விளைவாக இன்று வந்து கொண்டிருக்கிறான் சொல்லும்போது, திரு அவையில் ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இந்த தப்பறையான கொள்கையிலிருந்து வெளிப்பட்டு உள்ளே வர வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். இந்த தப்பறையான கொள்கை அதிகமாகப்படும் பொழுது அப்போது ரோமையில் இருந்த வேலண்டினியன் என்ற எம்பரர் அந்த கொள்கையை கொள்ளும்போது நிறைய குருக்களும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தபோது அதை தைரியமாக எதிர்க்கின்றார். அவர்களுக்கென்று கோவில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது தைரியமாக எதிர்த்து, இந்த ஆலயம் புனிதமான ஆலயம், இந்த பலிபீடத்தில் இயேசுனுடைய பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது, கடவுளுடைய மகன் பலியாக்கப்படுகிறார், கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்படுகின்ற இந்த பலியானது புனித பலி, இதை யாரிடமும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக அழகாக கூறி கோடிட்டு காட்டி மக்களுடைய அந்த நம்பிக்கையின் ஒற்றுமையில் அவர் வருவதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இவருடைய பணியில் ஏழைகளுக்கு உதவுகிறார், வழிபாட்டில் மக்களை முழுமையாக பங்கேற்க வைக்கிறார், எல்லா மக்களோடும் உறவு கொள்பவராக இருக்கின்றார். இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தியுடையவராக இருக்கின்றார். அன்னை மரியாளை முழுமையாக அறிந்து கொண்டு தெளிவாக தெரிந்து கொண்டு அன்னை மரியாளை கடவுளுடைய தாய் என்று முதலாக இவர்தான் அறிக்கையிட்டு சொல்லுகின்றார். எபேசு சங்கம் 5ஆம் நூற்றாண்டில் வந்து சொல்லும். அதற்கு முன்னதாகவே 4ஆம் நூற்றாண்டில் இவர்தான் அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று எடுத்து கூறுகிறார். இது எந்த பின்னணியில் வருகின்றது சொல்லுகின்ற போது, எப்படி அந்த ஆரியனுஸ் கொள்ளுகின்ற கொள்கையை எதிர்த்தாரோ, ஆரியனுஸ் கொள்கை கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனிதன் என்று சொன்னது, அவர் கடவுள் என்று நிரூபித்த அவர் அன்னை மரியாள் கடவுளாக இருக்கின்ற இந்த மகனை பெற்றெடுத்தார். கடவுளுடைய மகனை பெற்றெடுத்து கடவுளாக இருக்கின்ற இயேசுவை பெற்றெடுத்ததால் இவர் கடவுளின் தாய் என்று அழகாக இறையியல் கருத்தோடு தெளிவாக மக்களுக்கு கொடுக்கின்றார். அன்னை மரியாள் என்றும் கன்னியாக இருக்கின்றார்.
அந்த குழந்தையை தனது வயிற்றிலே கருத்தரிக்கும் போதும், குழந்தையை தாங்கி இருக்கின்ற போதும், குழந்தையை பெற்றெடுத்த பிறகும் வாழ்வு முழுவதுமே கன்னியாக இருக்கிறார் என்று அவர் அழகாக கோடிட்டு காட்டுகின்றார். அன்னை மரியாள் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார். அவருடைய வழிநடத்துதல் என்பது ஒரு சில ஆண்டுகள், ஒரு சில குறிப்பிட்ட நேரத்திற்கு என்றல்ல, வாழ்வு முழுவதும் அன்னை மரியாள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டவராக இருக்கின்றார் என்று அழகாக அவர் கூறுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் ஆலயம், அந்த ஆலயத்தில் குடியிருக்கின்ற கடவுள் இயேசு. அன்னை மரியாள் கடவுள் அல்ல, அன்னை மரியாள் ஆலயம், அந்த ஆலயத்தில் குடியிருக்கின்ற கடவுள் இயேசு. அப்படி என்றால் இயேசு கடவுள் புனிதம் நிறைந்தவராக இருக்கின்றார். அந்த புனிதத்துவத்தை தாங்கி இருக்கின்ற இவரும் புனிதம் உடையவராக இருக்கின்றார். எப்படி நமது ஆலயம் புனிதம் உள்ளதாக இருக்கின்றதோ, இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த பலிபீடம் எப்படி புனிதம் உடையதாக இருக்கின்றதோ, அதுபோல ஆண்டவரை தாங்கிய அவர் புனிதம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் தெளிவாக அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு, தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தெளிவாக கூறுகிறார், அன்னை மரியாள் கடவுள் அல்ல, ஆனால் அன்னை மரியாள் அந்த கடவுளை தாங்கிய ஆலயம். வழிபாடு என்பது கடவுளுக்கு மட்டும்தான். அன்னை மரியாளுக்கு நாம் வழிபாடு செய்வது கிடையாது. வழிபாடு கடவுளுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த வழிபாட்டை பெறக்கூடிய அந்த கடவுளை தாங்கிய இவர் புனிதம் உடையவராக இருக்கின்றார், புனிதத்துவத்தில் இருக்கின்றார். அந்த புனிதத்துவம் மதிக்கப்பட வேண்டும், அந்த புனிதத்துவம் பாராட்டப்பட வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்று அழகாக கூறி அன்னை மரியாள் என்றும் நமது வணக்கத்திற்கு உரியவர் என்று தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் வழியாக மீட்பானது இந்த உலகத்திற்கு தயாரிக்கப்பட்டு உலகத்தை மீட்க கடவுள் தனது பணியை மரியாளோடு ஆரம்பிக்கிறார் என்று கூறுகின்றார். மீட்பு இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வருகின்றது. அந்த மீட்பை கொடுப்பவராக இயேசு இருக்கின்றார். அந்த இயேசு அன்னை மரியாளுடைய வயிற்றிலே அவர் உருவாகுவதின் வழியாக, மனித உரு எடுப்பதின் வழியாக மீட்பு ஆரம்பம் ஆகின்றது. மீட்பு இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பில் இருக்கின்றது. ஆனால் அந்த இயேசுனுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு ஆரம்பிப்பது அன்னை மரியாளுடைய உதிரத்திலே ஆரம்பிக்கின்றது. எனவேதான் இவர் சொல்லுகிறார், கடவுள் தனது மீட்பின் பணியை மரியாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். மரியா அந்த மீட்பை ஆரம்பித்து வைத்ததோடு மட்டுமல்ல, மரியா வழியாகவே எல்லோருக்கும் மீட்பு தயாரிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் மீட்பு தயாரிக்கப்பட்டது அன்னை மரியாள் வழியாக. ஆனால் மீட்பு கிடைப்பது இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக. அன்னை மரியாள் இயேசு கொண்டு வந்த மீட்பின் முதல் கனியாக இருக்கின்றார். கொண்டு வந்த அந்த மீட்பை முதலில் பெற்றது இந்த அன்னை மரியாள். அந்த அன்னை இன்றும் நமக்கு பரிந்து பேசுபவராக, அவர் பெற்றிருக்கின்ற அந்த மீட்பை, அவர் பெற்றிருக்கின்ற அந்த அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இன்றும் தனது மகனிடம் பரிந்து பேசி நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். பல நேரங்களில் பலவிதமான தப்பறையான கொள்கைகள் இன்றும் நம்முடைய திரு அவையிலே ஒரு சிலர் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்னை மரியாள் புனிதமானவர்தான், ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவரது பணி நிறைவடைந்து விட்டது என்று சொல்லுவார்கள். நீங்கள் அன்னை மரியாளுக்கு ஏன் அதிகமாக இவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் அன்னையின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அன்னையின் மகிமையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். யாரோ ஏதோ சொல்லுகிறார்கள் என்று ஏமாந்து விடக்கூடாது. அன்னையினுடைய அருளை, அன்னையினுடைய தன்மையை உணர்ந்த மக்களாக இருக்கின்ற போது நாம் தெளிவாக அந்த அன்னையின் பக்தியை நமது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அன்னை புனித அம்புரோசியார் சொல்லுவது போல அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயமாக இருப்பதால் அந்த ஆலயம் என்றும் புனிதம் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த புனிதத்துவம் காக்கப்பட வேண்டும். அந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற போது அவர் தாங்கி இருந்த அந்த கடவுள் நமக்கு அருள் கொடுப்பவராக இருக்கின்றார். தனது மகனிடம் இருந்து மீட்பை எடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார்.
மீட்பு கொடுப்பது இயேசுவாகத்தான் இருக்கின்றார். அந்த மீட்பை பெற்றுக் கொடுப்பவராக அன்னை மரியாள் விளங்குகின்றார். எனவே என் அன்பு மக்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அம்புரோசியார் சொல்லுவது போல நாம் இறை நம்பிக்கைக்குள் ஆழ்ந்து செல்ல வேண்டும், ஜெபிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். அவர் சொல்லுவது போல வழிபாடுகளில் நாம் முழுவதுமாக பங்கு பெறுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ பார்த்தோம், வேடிக்கை பார்த்தோம் என்றல்ல. எப்படியோ ஒரு கன்சர்ட்டுக்கு செல்வது போல போய் பார்த்து விட்டு வந்தோம் என்பதற்கு மட்டுமல்ல, முழுமையாக பங்கேற்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். இதைத்தான் பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், மக்களே, நீங்கள் உங்களையே நீங்கள் பலியாக ஒப்பு கொடுங்கள். பலியில் கலந்து கொள்வது என்பது நம்மையே அந்த பலியில் இணைக்க வேண்டும். அந்த இறைமகனோடு இணைக்கின்ற போது இறைமகன் பீடமாகவும் பலியிடுபவராகவும் பலி பொருளாகவும் மாறுகிறார். அந்த கொண்டாட்டத்தில் நம்மையே நாம் இணைக்கின்ற போது அந்த பலியின் மேன்மையை அறிந்த மக்களாக, அது பலி கொடுக்கின்ற மீட்பை பெறுகின்ற மக்களாக நாம் மாறுகின்றோம். அப்படி என்றால் அப்படி அந்த மகனோடு அந்த கொடுக்கப்படுகின்ற பலியில் எப்படி இணைவது என்பதற்கு அன்னை மரியாள் நமக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருந்து நம்மை வழி நடத்துவோராக இருக்கின்றார். தன்னை முழுவதும் தனது மகனுக்கு அர்ப்பணித்து அவரை வளர்த்தெடுத்து மீட்பு பாதையை காட்டி சிலுவையில் தொங்கும்போது கூட இருந்து அவர் இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியானுடைய வருகைக்காக காத்திருந்து சீடர்களையும் உற்சாகப்படுத்தி தனது மகன் வழியாக மீட்பு கிடைத்தது எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அறிவிக்க இருந்த அந்த திரு தூதர்களுக்கும் உற்சாகப்படுத்தி எல்லா மக்களுக்கும் அந்த நற்செய்தி கொடுத்த அந்த அன்னை மரியாள் இன்று நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். அவர் விரும்புவதெல்லாம், எனது மகனிலே நீங்கள் நிலைத்து இருங்கள், எனது மகன் இந்த திருப்பலியில் பலியாக்கப்படுகின்ற எனது மகனை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் பலி பொருளாக நீங்கள் அர்ப்பணிக்கின்ற போது நீங்கள் இந்த ஆன்மீகத்தை, இந்த மீட்பை கண்டுகொள்ள முடியும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் எல்லோருமே அன்னையுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் எல்லோரும் அன்னையுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற போது அம்புரோசியார் சொல்லுவது போல நாம் எல்லோரின் மீதும் அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர் குறிப்பாக ஏழைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டோர் என்று இந்த சமூகத்திலே வாழ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவர் உதவி செய்பவராக, கைதூக்கி விடுபவராக இருந்தார். அவர் சொல்லுகிறார், அன்னை மரியாளோடு நாம் இணையும் பொழுது இந்த செயல்களை செய்வதற்கு அவர் நமக்கு உதவியாக இருக்கிறார் என்று அழகாக அவருடைய அனுபவத்தில் இருந்து கூறுகிறார். எனவே நமது அன்னையை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு அவர் எதிர்பார்க்கின்ற அன்பு பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய மக்களாக, எல்லோரையும் கை கொடுத்து உயர்த்தி விடுகின்ற மக்களாக, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மக்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்னை மரியாள் தனது மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி நமக்கு நிறைய அருளை பெற்றுத்தரட்டும். ஆமென். சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு காத்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட கற்றுக் கொடுத்தவரே, தாய் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர்கள், பொதுநிலையினர் வழியாக மக்கள் உள்ளங்களை ஆட்கொண்டு மக்களின் வாழ்வை ஒளியேற்றும்
மனித நேயத்தையும் தாராள குணத்தையும் அவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் பாரத நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம், பொருளாதார நிலை உயர்ந்து ஏற்றம் காண சிறந்த முறையில் நலத்திட்டம் வகுத்து நாட்டை வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். வாழ்வின் ஊற்றாம் இறைவா, ஆரோக்கிய அன்னையின் கெபியினை கட்டி கொடுத்த தீபாடெக்ஸ் குடும்பத்திற்காக மன்றாடுவோம். இக்குடும்பத்தின் தேவைகளை இறைவன் சந்தித்திடவும், வியாபாரம் சிறப்படையவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும் மற்றும் குடும்பத்தில் திருமண காரியங்கள், பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமையாக்கக்கூடிய கல்வி செல்வத்தை வளப்படுத்தவும், உறவுகளை நாளும் வலுப்படுத்தி அருள் வாழ்வில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி மகிழ்வோடும் உடல் நலத்தோடும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க தேவையான அருளை தந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். அன்பின் நிறைவே இறைவா, இக்கெபியினை கட்டிய கலைஞர்களையும் இவர்களின் குடும்பங்களையும் உம் பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம். இவர்கள் நாளும் உமது ஆசிரியால் நிரப்பப்படவும், வாழ்வாதாரம் தொடர்ந்து நிறைவு செய்யப்படவும், குடும்ப உறுப்பினர்கள் உடல் நலத்தோடும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். தியாகத்தின் உருவே இறைவா, இக்கிராமத்தில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். இம்மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக, இணைப்பாளராக இருந்து இதுவரை வழி நடத்தியது போல இனிவரும் காலங்களிலும் தொழில் வளம் பெறவும், இவர்களின் வாழ்வாதாரம் வலுப்பெறவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், அதன் பயனாக எதிர்கால வாழ்வு சிறப்பினை அடையவும், வளரிளம் பிள்ளைகளின் வாழ்வு என்றும் உம் இறை அருளாலும் ஞானத்தினாலும் கட்டி எழுப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். அன்பின் உருவாம் இறைவா, அன்னையின் கெபியை புனிதப்படுத்தி எமக்காக ஜெபிக்க வந்துள்ள எம் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி ஆயர் அவர்களையும், அன்னையின் கெபியை கட்ட ஆரம்பித்த நாளிலிருந்து இந்நாள் வரை இக்கிராம மக்களோடும் நன்கொடையாளரோடும் ஒன்றிணைந்து ஆலோசனை கொடுத்து கெபியின் கட்டுமான பணியினை நிறைவு செய்ய உடன் பயணித்த நம் பங்கு தந்தைக்காகவும் மன்றாடுவோம். இறைவா, இவர்களின் ஆன்மீக பணிக்கு தேவையான நல்ல உடல் நலமும் தூய ஆவியாரின் வல்லமையையும் இறை ஞானத்தையும் தந்தருள ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், வேண்டுவதை தந்தருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல் இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். மலே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பமன்ன, கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பமென்றாய். இருப்பவர் கொடுப்பதில் இன்பமென்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பமென்றாய். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறை மகனே. பலியை அல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே. உனை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் பெறும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்புக் கொடுத்த பலிகளின் நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று
இவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அருளடையாளமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் உம்மை இன்னும் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவினில் இட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலராய புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஏனெனில் இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து
எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் இரத்தமும் நம்மை காக்கும் தீர்வு. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நடைபெறுகிற நற்கருணை திருவிருந்தில் தங்களை நல்ல முறையில் தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அமைதியாக அமர்ந்து ஜெபித்து கொண்டிருங்கள். குருக்கள் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு நற்கருணை கொண்டு வருவார்கள். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த
மகிழ்வாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னானி காண மகிழ்ந்தென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாளை தினம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாள் அமளியாய் உற்பவித்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் தனது உள்ளத்தை பரிசுத்தமாய் வைத்ததால்தான் அவளின் கர்ப்பத்தில் கடவுள் கனியாய் பிறந்து வந்தார். மரியாவின் கர்ப்பத்தில் வந்த அதே கடவுள் நற்கருணை வடிவில் நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிறார். எனவே அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் தனது உடலை ஆலயமாக்கி ஆண்டவரை கொலுவீற்றிருக்கச் செய்தார். பவுல் சொல்வதைப் போல நாமும் தூய ஆவி குடிகொள்ளுகிற உயிருள்ள ஆலயம். மரியாளைப் போல நமது உள்ளத்தையும் ஆலயமாக்கி நற்கருணை வடிவில் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை, உள்ளத்தை, இல்லத்தை பரிசுத்தப்படுத்த நற்கருணை ஆண்டவரோடு உரையாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருப்பலியினுடைய இறுதி ஜெபமும் இறுதி ஆசீர்வாதமும் முடிந்த பிறகு ஒரு 10 நிமிடம் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் வந்திருக்கிற குருக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் நன்றி கூறுகிற ஒரு பாராட்டு கூட்டம் நடைபெறும். எனவே திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தில் இருப்பவர்கள் அப்படியே ஒரு 10 நிமிடம் அமர்ந்திருங்கள். அதன் பிறகு அனைவருக்கும் அன்னையினுடைய அன்பின் விருந்து தயாராக இருக்கிறது. இறுதி நன்றி மன்றாட்டிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு என்றும் எங்களின் உண்மது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கையோடு உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் என்றும் மீட்பு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் இரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஹலோ